இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது காப்பிரைட் கிளைம் அப்புறம் காப்பி ஸ்ட்ரைக், இது ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன, இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்ம வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோட்டை பாரதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும், தினமும் ஒவ்வொரு நாளும் புதிதாக நமது கோட்டை பாரதி யூடியூப் சேனலை பார்க்கிற அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய கோட்டை பாரதி யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்படி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம், நம்ம சேனலில் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தேடல்களோட இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இது யூடியூப் சேனல் அதிகப்படியான அளவுக்கு இல்லை. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு தான் நிறைய பேர் யூடியூப்பில் சேனலை ஆரம்பித்து இதன் மூலமாக நம்ம மணி ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியோடு போயிட்டுருக்காங்க. அப்படி பண்ணது தவறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த யூடியூப்பில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான பதிவுகளை போடணும் அப்படிங்கிறது நிறையா விதிமுறைகள் இருக்குது அதில். அதெல்லாம் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணால் தான் யூடியூப்லேருந்து நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். சரி, அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கள் போடுறது என்ன மாதிரியான வீடியோக்கள் போடணும், அது என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டால் நம்மளுக்கு மணி ஏன் ஆகும், என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டால் நம்மளுடைய சேனல் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம், எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காப்பிரைட் கிளைம் அப்புறம் காப்பி ஸ்ட்ரைக், இது ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன, இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்ம வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள் நம்ம சேனலில், நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னா, அதில் அப்லோடு பண்ண பிறகு அதில் காப்பிரைட், அதாவது காப்பிரைட் கிளைம் அப்படின்னு வரும், கீழே வரும். அது மாதிரி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ இதற்கு முன்னாடி வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போடலாம். இல்லை மியூசிக் சம்மந்தப்பட்டது, இசை சம்மந்தப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி சினிமா பாடல்கள், சினிமாவினுடைய சம்மந்தப்பட்ட இசைகள் எல்லாம் டவுன்லோடு பண்ணி இவங்க ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டு மியூசிக்காக சினிமாவுடைய திரைப்படங்களில் உள்ளது அல்லது சீரியலில் உள்ளது, இந்த மாதிரி தீம் மியூசிக் அப்படின்ட்டு நிறையா மியூசிக்கெல்லாம் நம்ம எடுக்கிற வீடியோக்குள்ளே பேக்ரவுண்டு மியூசிக்கை ஆட் பண்ணி அவங்கவுங்க சேனலில் அப்லோடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆன அல்லது சினிமாவில் ரிலீஸ் ஆன அல்லது டிவி சீரியல் தீம் மியூசிக், இப்படி எதுவாக இருந்தாலும், இல்லை வேறு ஒரு யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அந்த மியூசிக் ரிலீஸ் ஆகிருந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்திருந்தாலும் அதை நம்ம அப்படியே டவுன்லோடு பண்ணி காப்பி பண்ணி நம்ம சேனலில் போடக்கூடாது. அதே மாதிரி வேறு ஒரு சேனலில் வெளியிட்ட வீடியோக்களை அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம சேனலில் போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அது அப்படியே காப்பிரைட் கிளைம் காமிக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டே ஒரே இன்னொரு சேனலில் உள்ள ஒரு கண்டென்ட்டை, அதாவது ஹெட்லைன் தலைப்பை அதை அப்படியே காப்பி பண்ணி அதே மாதிரி நம்ம போடணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு போஸ்டர் டிசைன் அப்படின்னாலும் சரி, இன்னொரு சேனலில் உள்ள இல்லை இன்னொரு போஸ்டர் டிசைனில் உள்ள வேறு ஒரு திரைப்படம் சார்ந்ததோ அல்லது ஒரு சேனலில் உள்ள ஒரு போஸ்டரையோ அதே அப்படியே எடுத்து நம்ம கண்டென்ட்டில் இப்போ தம்ப்நெயில் செட் பண்ணுறதுலையோ இல்லை நம்ம டைட்டில் போடுறதுலையோ இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் காப்பிரைட் கிளைம் காமிக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம அப்படியே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அது காப்பிரைட் கிளைம் காமிக்கும். சரிட்டு, இந்த காப்பிரைட் கிளைம் காமிக்கிறதுனால நம்ம யூடியூப் சேனலுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பிரைட் கிளைம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கீழே வரும் பொழுது இதனால் நம்ம யூடியூப் சேனலுக்கு அந்த வீடியோவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்னு வரும்போது நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ இப்போ கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணமெல்லாம் செலவு பண்ணி வீடியோக்கள் எடுத்திருப்போம். அந்த கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த ஒரு வீடியோவை ஏற்கனவே உள்ள ஒரு சினிமா மியூசிக்கையோ அல்லது வேறு ஒரு பயன்படுத்தின மியூசிக்கையோ எடுத்து பேக்ரவுண்டாக வச்சு செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
நம்ம யூடியூப் சேனலுக்கு மணி ஏர்ன் ஆகாது, பணம் வராது. அதற்கான ஆடு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் அது வந்து மணி ஏர்ன் ஆகாது. மேக்ஸிமம் ஆடு வராது, அதுக்கு மானிட்டேஷன் ஆகாது, அந்த வீடியோ வந்து மானிட்டேஷன் ஆகாது. காப்பிரைட் கிளைமாக எந்த வீடியோ நமக்கு இருக்கோ அது வியூஸ் அதிகமாக போகும், இல்லை சப்ஸ்கிரைபர் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அந்த வீடியோக்கள் மூலமாக நமக்கு மணி ஏர்ன் ஆகாது, மானிட்டேஷன் ஆகாது. அப்படிங்கிறத நம்ம வந்து கருத்தில் கொண்டு வீடியோக்குள்ளே பதிவிடணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நிறைய பணங்கள் செலவு பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோவை போடும்போது அது காப்பிரைட் கிளைம் வராமல் நல்லபடியாக போனால் தான் அது நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். அதை விட்டு ஒரு காப்பிரைட் கிளைம் வரும்போது அது நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தராது. என்ன போல் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து அது எந்த பயனுமே இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தராது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சேனலில் இருந்தோ அல்லது ஒரு படம் திரைப்படம் சம்மந்தமாட்ட ஏதோ ஒரு கம்பெனிகளில் இருந்து யூடியூப் சேனலில் இருந்தோ ஒரு வீடியோவோ நீங்கள் போடுறீங்க, இல்லை பாட்டு வீடியோவோ இல்லை மியூசிக் சம்மந்தப்பட்டதை போடுறீங்க அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மணி ஏர்ன் ஆகுறது. இதோட வியூஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கும். வியூஸ் இங்கே வரும், நான் மணி ஏர்னிங் சம்மந்தப்பட்டது இல்லாமல் அங்கே போகும். ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு போகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து காப்பிரைட் கிளைம் இல்லாத, காப்பிரைட் கிளைம் வராத வீடியோக்களையாக நீங்கள் பார்த்து நம்ம சேனலில் உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பதிவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கான வியூஸ் அதிகரிப்பதோடு மணியும் ஏர்ன் ஆகும், மானிட்டேஷனும் ஆகும். மானிட்டேஷன் வந்தால் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். மானிட்டேஷன் வரல அப்படின்னா நம்மளால் அந்த வீடியோவிலேருந்து எந்த பெனிஃபிட்டும் நம்மளுக்கு வராது. சரிங்களா? சரி, இந்த காப்பிரைட் கிளைம் வராமல் எப்படி போகிறது வீடியோனா இதுதான் விஷயம். வேறு ஒரு பயன்படுத்திய வீடியோக்களையோ அல்லது ஒரு பயன்படுத்திய மியூசிக்கையோ இல்லை ஒருத்தர் பயன்படுத்திய கண்டென்ட்டையோ போஸ்டர் டிசைனோ எதையுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் புதுசாகவே க்ரியேட் பண்ணி புதுசாகவே ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வராமல் நல்லபடியாக உங்களுக்கான வியூஸும் மானிட்டேஷனும் ஆகும். அடுத்தது இப்போ என்னென்னா, இப்போ காப்பி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறதுனால நம்ம யூடியூப் சேனலுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது, ஆனால் அதே நேரத்தில் மானிட்டேஷனோ மணி ஏர்ன் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ யூடியூப் சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம போடக்கூடிய இப்போ காப்பிரைட் கிளைம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதையே வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக நம்ம போயிட்டு அவங்க யார் வீடியோ பதிவு பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு படத்தினுடைய வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படத்தோட ஒரு டைட்டிலையோ, அதாவது தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ கிளிப்பிங்கையோ அல்லது ஒரு வீடியோ கிளிப்பிங் ஆல்ரெடி சேனலில் உள்ளதையோ நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் போடுறோம் அப்படின்னா, ஒரு பதிவிட்ட வீடியோ எடுத்து அப்படியே நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை யார் பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்க ஆல்ரெடி நமக்கு வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்னென்னா காப்பிரைட் கிளைமை விட அட்வான்டேஜாக உள்ளது. இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா பாதிப்பு சேனலுக்கு இருக்குது. இப்போ ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒன் டைம் நம்ம சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு காப்பி ஸ்ட்ரைக் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்படி வந்துருச்சு அப்படின்னா 90 நாட்களுக்கு பிறகு தான் அந்த காப்பி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். அப்படி நீங்கள் உடனடியாக நான் வந்து போட்ட வீடியோ வந்து சரியான வீடியோ, நான் யாரையும் வந்து காப்பி அடித்து போடலை, இல்லை வேறுடைய சினிமா வீடியோவோ இல்லை யூடியூப் சேனல் வீடியோவையோ அப்லோட் பண்ணி என் சேனலில் போடலை, நானாகவே ஓனாக எடிட் பண்ணி ஓனாக வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி மியூசிக்கெல்லாம் கம்போசிங் பண்ணி நான் சொந்தமாகவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஆனாலும் அப்படி இருந்து இதில் வந்து காப்பி ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து உடனடியாக டெலீட் பண்ணாமல் அது யார் காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவிலேயே நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது செய்தி வரும். நீங்கள் அவங்களுக்கு உங்கள் சேனல்லேருந்தே அப்பீல் கொடுக்கலாம். அதிலிருந்தே யூடியூப் ஸ்டுடியோவில் யூடியூப் ஸ்கூல் அப்படிங்கிறதெல்லாம் அதிலே இருக்குது. அதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒன் பை ஒன்றா நம்ம வந்து யூடியூப் ஸ்கூல் மூலமாக அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இதிலேருந்து அவங்களுக்கு நம்ம பதில் மனு தாக்கல் பண்ணணும். இது என்னுடைய சேனலில் உள்ள வீடியோ வந்து நானே தயாரித்தது, இது எதுலேயுமே எந்த விதத்திலும் உங்களுடைய வீடியோ தொடர்பு இல்லாதது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பதில் மனுவாக இங்கேருந்து தாக்கல் பண்ணும்போது அது என்னாகும் அப்படின்னா அவங்க அதை பார்த்து சரி பண்ணி யூடியூப்பில் இருந்து நிறுவனத்திலேருந்தே பார்த்து சரி பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை உடனடியாக
அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கலை அப்படின்னா 90 நாட்கள் வரைக்கும் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் நமக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ டெலிட் பண்ண வேண்டியதில்லை. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலும் அதை நம்ம டெலிட் பண்ண வேண்டியதில்லை. 90 நாட்களுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே அது அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. உங்களுடைய சேனலில் ஒன் டைம் காப்பி ஸ்ட்ரைக் அப்படின்னு வருது அப்படின்னா 90 நாட்களுக்கு வரைக்கும் திரும்பவும் காப்பி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஒன் டைம் வந்து செகண்ட் டைம் வந்து 3 டைம், அதாவது 3ஆவது டைமும், அதாவது 90 நாட்களுக்குள் 3 முறை காப்பி ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து அவங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் ஆகிரும். டெர்மினேட் ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய யூடியூப் சேனல் வந்து அதில் நம்ம பதிவிட்ட வீடியோக்கள் இருந்து எல்லாமே டெலிட் ஆகிரும், சேனலே க்ளோஸ் ஆகிரும். அதனால் மேக்ஸிமம் காப்பி ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு வீடியோக்குள்ளே போடுங்க. அப்படியே போட்ட பிறகு காப்பி ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா 90 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வேறு எந்த வீடியோவையும் வேறு ஏதாவது காப்பிரைட் கிளைம் வர்றதோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்ற வீடியோக்குள்ளே எதையுமே போடாதீங்க. குறிப்பாக அதாவது வேறு ஒரு கண்டென்ட்டு, வேறு ஒரு வீடியோவை, வேறு ஒரு மியூசிக் எதையுமே நீங்கள் உங்கள் சேனலில் போடாதீங்க. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 90 நாட்கள்லையும் 3 முறை காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனல் டெர்மினேட் ஆகிரும். அப்போ எந்த நம்ம வந்து பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு சேனலை உருவாக்கி சப்ஸ்கிரைபரை உருவாக்கி வீடியோக்குள்ளே போட்டு மானிட்டேஷன் வந்து மணி ஏர்ன் பண்ணுற டயத்தில் வந்து இந்த மாதிரி நான் காப்பி ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 3 முறை வந்து 90 நாட்களையும் வந்துச்சு அப்படின்னா டோட்டலாகவே யூடியூப் டோட்டலாகவே க்ளோஸ் ஆகிரும். இது மிகப்பெரிய ஒரு வேதனையும் வருத்தத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம திரும்ப வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து சப்ஸ்கிரைபரை வர வச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சாத்தியமாகாது. திரும்பவும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோக்கள் அப்லோடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக காப்பி ரைட் இல்லாத, காப்பி ஸ்ட்ரைக் இல்லாத வீடியோக்களையாக நீங்கள் அப்லோடு பண்ணணும். அப்போ வேறு ஒருவர் பயன்படுத்திய வீடியோக்கள் எடுத்து போடக்கூடாது, வேறு ஒருவர் பயன்படுத்திய மியூசிக் கண்டென்ட் எடுத்து போடக்கூடாது, போஸ்டர் எடிஷன் எடுத்து போடக்கூடாது. இப்படி எதுவுமே வேறு ஒரு சேனலில் இருந்து அல்லது சினிமா மியூசிக் சம்மந்தப்பட்டது எதையுமே காப்பி பண்ணி நீங்கள் போட வேணாம். நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி நீங்கள் போடுங்க. போஸ்டர்லேருந்து, கண்டென்ட்லேருந்து, டைட்டில்லேருந்து எல்லாத்தையும் ஓனாக க்ரியேட் பண்ணியே போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கான மானிட்டேஷன் கிடைக்கும், உங்களுக்கான மணி ஏர்ன் ஆகும். ஓகே, இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில், அதாவது யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன மாதிரியான கண்டென்ட்டுகள் போடணும், எப்படி போட்டால் வியூஸ் அதிகமாகும், மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும், ஷார்ட் வீடியோலாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்கள் யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோக்களையும் சேனலில் பார்ப்போம். நீங்கள் சேனலை பார்க்குறது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி மறக்காமல் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் கோட்டை பாரதி. மகிழ்ச்சி.